வாங்கம்மா ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேம்மா. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்கம்மா. அதுக்கப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்கம்மா. ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தேம்மா. அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்கம்மா. அதே மாதிரி சின்னதில் 2 தக்காளி எடுத்திருந்தேம்மா. அதுக்கப்புறம் உப்பு அதில் போட்டுக்கோங்கம்மா. அப்போ தான் சீக்கிரம் மசிஞ்சிரும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அது 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்கம்மா. நல்லா மசையிட்டும். மசஞ்சாதாம்மா தொக்கு நல்லாயிருக்கும். தொக்கோ கிரேவியோ எது செஞ்சாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நல்லா மசையணுமா. இப்போ பார்த்துக்கோங்க, நாங்கள் 1/2 கிலோ வாங்கியிருந்தோம்மா ப்ரான். அதை வந்து இப்படி போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டிக்கோங்கம்மா. கிண்டின ஒரு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசாலா போடணுமா. இது வரைக்கும் எந்த மசாலாவும் போடல. இனிமே தான் நம்ம மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிண்டிட்டா ப்ரான் கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாமா. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அரை டீஸ்பூன் வந்து காரப்பொடி போட்டுக்கிட்டேம்மா. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிட்டேம்மா. இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜீரகத்தூள்மா. ஜீரகத்தூள் கொஞ்சம் தூவிக்கிட்டேம்மா நான். தூவிட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு கிண்டிக்கோங்கம்மா. இந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லா பக்கட்டும் சேர்கிற மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த எறா என்ன ஆகும்னா வேக வேக அது சுருண்டுக்குமா. நம்ம வந்து நேராக போட்டிருப்போம், ஆனால் இது வேக வேக நல்லா சுருண்டுரும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிருமா. ரொம்ப டேஸ்ட்டுமா. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நானே பண்ணதில்லமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக அந்த மல்லித்தழையை போட்டு முடிச்சுக்கோங்க. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ப்ரான் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.